Hi, hello, this is TAP CA 360 from TAP IS Academy. நம்ம இன்னைக்கு மார்ச் 4th உடைய கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னைக்கான ஒரு கோட்ஸ் பார்த்துடலாம். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செல்ஃப் டவுட் கில்ஸ் டேலண்ட். ஓகேவா? ஸோ செல்ஃப் டவுட் கில்ஸ் டேலண்ட்னா என்ன? இப்போ நம்ம மேலே நம்மளே ஒரு டவுட் வச்சுருந்தோம், இதை நம்மளால் பண்ண முடியுமா அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருக்க நேரத்தில் நம்மளுடைய திறமை, நம்மளோட ஸ்கில்லு, டேலண்ட் எல்லாமே அங்கே லேக் ஆகுது அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கணும். ஓகேவா? ஸோ ஒன்று நான் சொல்கிறேன் எப்படின்னா, இப்போ டக்குன்னு ஒரு இன்னைக்கு படிக்கிறீங்க, ஒரு பேஜை டக்குன்னு எடுத்து பார்க்குறீங்க, அப்படியே ஃபஸ்ட்டு ஒரு வேகாக இருக்க மாதிரி இருக்குது, ஒன்றுமே புரியாத மாதிரி இருக்குது அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்படியே மூடி வச்சுருங்க. உங்களுக்கு வேற என்ன படிக்கணும் ஈஸியாக இருக்குன்னு தோணுதோ அதை படிங்க. அடுத்த நாள் நீங்கள் அந்த படித்து பார்த்து புரியாமல் அந்த திரும்ப எடுத்து ஓப்பன் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அந்த மேஜிக்கை நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க, உங்களால் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஏன்னா எப்போதுமே ஒரு ரஷ்அப் மைண்ட்லையோ இல்லை ஒரு சென்டென்ஸை ஒரு இதை ஒரு டைம் பார்க்குறப்ப புரியல, நம்மளுக்கு அது ஒரு மாதிரி இது என்னடா இப்படி இருக்குது, இதை எப்படா நம்ம புரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு ஒரு டவுட்ஃபுல்லாக இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா மூடி வச்சுருங்க. அடுத்த நாள் ஓப்பன் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக அது உங்களுக்கு புரியும். சரியா? ஸோ அதனால் அதை பண்ணி பாருங்க. அந்த மாதிரி என்னடா இதை நம்மளால் பண்ண முடியாது, ஆனால் பார்த்த மாதிரிக்கு இதை நம்ம பண்ண முடியாது அப்படின்னு நீங்கள் இது பண்ணிட்டீங்கன்னா முடியாமல் போயிடும். ஸோ அதனால நீங்கள் ஓகே நம்மளால் இதை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மேலே எப்போ நீங்கள் கான்ஃபிடென்ட் வைக்கிறீங்களோ அப்போ தான் நம்ம இதை செய்ய முடியும். ஸோ அதனால் உங்கள் மேலே நீங்கள் டவுட் பண்ணிக்கிறத நிப்பாட்டுங்க, இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு. பட் அதுக்கான டைமும் நம்ம சீக்கிரம் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை should grab the opportunity when it is red hot அப்படின்னு சொல்கிற மாதிரி அந்த நேரத்துக்கும் நம்ம அதை யூஸ் பண்ணிக்கணும். அதை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறது நம்ம கையில் தான் இருக்கும். ஸோ அதனால் செல்ஃப் டவுட் கில்ஸ் டேலண்ட். ஸோ இன்னைக்கு நம்ம கரண்ட் அஃபேர்ஸ்குள்ளே போகலாம். இன்னைக்கான ஃபர்ஸ்ட் நேஷ்னல் நியூஸில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீசன்ட்லி பிரசிடென்ட் திரௌபதி முர்மு லான்ச்சஸ் ஹவு மெனி உமன் சென்ட்ரிக் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பிரசிடென்ட் திரௌபதி முர்மு பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஸ்கீம்ஸ் உமன் சென்ட்ரிக்காக உமன்ஸ்க்கு உதவக்கூடிய ஒரு ஸ்கீம்ஸை லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? அது என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஸோ டோட்டலி அப்போ ஹவு மெனி ஸ்கீம்ஸ் லான்ச்டு பை தி பிரசிடென்ட் திரௌபதி முர்மு ரிலேட்டட் டு உமன் சென்ட்ரிக் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 4 schemes. ஓகேவா? ஸோ இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் எக்ஸ்பிளனேஷன் ஃபார் தி ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆன் மெகா ப்ரோக்ராமிங் டைட்டில்டு சாஷக் நரி சம்ருத் டெல்லி அட் தி இந்திரா காந்தி இண்டோர் ஸ்டேடியம். இதுதான் ப்ரோக்ராம். அந்த ப்ரோக்ராமில் தான் இந்த 4 ஸ்கீம்ஸை லான்ச் பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டெல்லி லாக்பதி பிட்டியா யோஜனா. லாக்பதி பிட்டியா யோஜனா அப்படின்னு சொல்லக்கூடியது 61,000 ஒரு ஸ்டேஜஸில் அவங்க அக்கௌண்ட்டில் எலிஜிபிள் ஃபார் தி கேர்ள் சில்ட்ரன்ஸ்க்கு அக்கௌண்ட்டில் டெபாசிட் பண்ணுறாங்க ஃப்ரம் தி பர்த்து. அது அவங்களுடைய அட் த ஏஜ் ஆஃப் 21 பார்த்தீங்கன்னா ஒரு மெச்சூரிட்டி அமௌண்ட்டை ஆஃப்டர் அவங்க எப்படின்னா அவங்க பிறந்ததுலேருந்து அவங்க கிராஜுவேஷன் வரைக்கும் ஒரு 61,000 ஃபார் த ஸ்டேஜஸில் அவங்க அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறாங்க கவர்மெண்ட். அது அட் தி ஏஜ் ஆஃப் 21 எக்ஸ்பெக்டட் டு பி த ருபீஸ் 1 lakh வித் இன்ட்ரெஸ்ட். ஓகேவா? ஸோ அதுதான் பார்க்குறோம். இது டெல்லி லாக்பதி பிட்டியா யோஜனா. ஓகேவா? இது பார்த்தீங்கன்னா இந்த லட்லி ஸ்கீம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஸோ அது 2008லேருந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு டிஜிட்டலைஸ் ஃபார்மேட்டில் அந்த ஸ்கீம் அப்போலேருந்து தான் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா அதை இன்னும் டிஜிட்டலைஸ் ஃபார்மேட்டில் இன்னும் ஈஸியாக அந்த டிபிஎஸ் மெத்தட் எல்லாம் பண்ணி அவங்களுக்கு அமௌண்ட் போகிற மாதிரி பண்ணியிருக்காதா இந்த லாக்பதி பிட்டியா யோஜனா அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஷஹீலி Pink Smart Card, a national common mobility card that provides free travel for women on Delhi Transport Corporation. So Delhi Transport Corporation அங்க இருக்கக்கூடிய அந்த டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் எதுவாக இருந்தாலும் அதில் இந்த மொபிலிட்டி ஃப்ரீ கார்டை காட்டி உமன்ஸ் கேன் டிராவல் ஃப்ரம் ஒன் ஏரியா டு அனதர் ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? ஸோ இது இப்போ டெல்லி டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷனில் ஃபர்ஸ்ட் இருக்கு. அதுக்கப்புறம் அது பார்த்தீங்கன்னா இந்தியா அக்ராஸ் வைடாக இந்த ஒரு சிஸ்டத்தை கொண்டு வரதுக்கான ஒரு ஐடியாவும் தே ஆர் ஹேவிங் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் ஃப்ரீ எல்பிஜி சிலிண்டர் ஸ்கீம். ஸோ இது என்னன்னா எலிஜிபிள் ரேஷன் கார்டு ஹோல்டிங் ஃபேமிலிஸ் வில் ரிசீவ் ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் ஃபார் 2 free LGB cylinders annually specifically for the festivals of the
ஹோலி அண்ட் தீபாவளி. ஹோலி அண்ட் தீபாவளிக்கு 2 ஃப்ரீ எல்ஜிபி சிலிண்டர்ஸ், அதுக்கான ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் வந்துட்டு ஃப்ரீயா அவங்களுக்கு பண்றதா வந்து சொல்லியிருக்காங்க எலிஜிபிள் ரேஷன் கார்டு ஹோல்டிங் ஃபேமிலிஸ். ஓகேவா. நெக்ஸ்ட் மெரி புஞ்சி மெரா அதிகர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்கீம். ஸோ இதுல என்னன்னா சின்ஸ் 2008 அந்த லட்லி ஸ்கீம் சொன்னேன். ஸோ அதை கூட இப்போ டிஜிட்டலைஸா பண்ணிருக்காங்க இந்த லக்பதி ஸ்கீம். ஓகேவா. நெக்ஸ்ட் அதுல வந்து ஓவர் 100 crores was transferred DP2 to approximately 40,642 girls under the existing லட்லி ஸ்கீம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். சரியா. ஸோ இதில் வந்து 40,642 கேர்ள்ஸ்க்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா 100 crores வந்துருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க த்ரூ திஸ் லட்லி ஸ்கீம் ட்ரான்ஸ்ஃபர்டு த்ரூ டிபிடி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இது எல்லாமே வந்து இருக்கக்கூடிய ஒரு ஸ்கீம்ஸ் தான். அந்த ஸ்கீம்ஸில் ஒரு டிஜிட்டலைஸா ஒரு ஏஐ யூஸ் பண்ணி அவங்களுக்கு ஈஸியாக இருக்க மாதிரி அந்த ஸ்கீம்ஸில் புது இது பண்ணி அதை வந்து இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ டெல்லியில் இந்த ப்ரோக்ராம் நடந்திருக்கு. நம்மளுடைய பிரசிடென்ட் மூமு வந்து இந்த 4 ஸ்கீம்ஸை லான்ச் பண்ணியிருக்காங்க ஃபார் ஸ்பெசிஃபிக்லி உமன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா. சரி, நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துலாமா. ஸோ ப்ராஜெக்ட் ஹனுமான் லான்ச்டு பை விச் ஸ்டேட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து ப்ராஜெக்ட் ஹனுமானை லான்ச் பண்ணியிருக்கிறது வந்து ஆந்திர பிரதேஷ் கவர்மெண்ட் தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆந்திர பிரதேஷோடைய டெப்டி சிஎம் அண்ட் ஆல்சோ தி ஃபாரஸ்ட் மினிஸ்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய பவன் கல்யாண் அவர் தான் வந்துட்டு இதை வந்து லான்ச் பண்ணியிருக்காரு. ப்ராஜெக்ட் ஹனுமான் அப்படின்னு சொல்லக்கூடியது வைல்ட் லைஃப் டே இப்போ வந்துச்சு March 3. ஸோ அதுக்கு அதை முன்னிட்டு அவங்க வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா. சரி, இதோட எக்ஸ்பிளனேஷன் பார்த்துடலாம். என்ன அப்படின்னா the wildlife initiative in Andhra Pradesh is Project Hanuman launched on March 3, 2026 by Deputy Chief Minister and Forest Minister Pavan Kalyan அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இந்த ஹனுமானுக்கு ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹீலிங் அண்ட் நர்ச்சரிங் யூனிட்ஸ் ஃபார் மானிட்டரிங் எய்ட் அண்ட் நர்சிங். ஓகேவா. ஸோ டு ப்ரொடெக்ட் போத் ரூரல் கம்யூனிட்டிஸ் அண்ட் ஃபாரஸ்ட் ஹேபிடேட்ஸ். இப்போ நிறைய வன விலங்குகள் சொல்லிட்டு அது வந்துட்டு ஊருக்குள்ள வந்து அட்டகாசம் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். அவங்க இடத்துல வந்து நம்ம இருந்து அவங்களுக்கும் டிஸ்டர்பன்ஸ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி நிறைய இருக்கு. ஸோ அப்படி இருக்கிறப்ப ஒரு இப்போ நம்ம ஃபாரஸ்ட் ஏரியாஸ் கிட்ட இருக்கிறப்ப வந்து ஸ்னேக்ஸ் வீட்டுக்குள்ள வந்துடுது. ஸோ இந்த மாதிரி வந்து எல்லா விதமான இந்த வைல்ட் லைஃப்கான எல்லாத்துக்குமே வந்துட்டு ஒரு ப்ரோக்ராம் ஒரு சொல்யூஷன் அப்படிங்கிறது தான் இது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இது வந்து ஒரு அனிமல்ஸ்க்கு அடிபட்டாலும் எது பண்ணாலும் அதை வந்து கேர் பண்ணுறதுக்கு அது எங்கே இருக்குன்னு ட்ராக் பண்ணுறதுக்கு அதுக்கு எல்லா விதமான அந்த சர்வைலன்ஸ் கேமராலேருந்து எல்லாமே ஃபிட் பண்ணி அது எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்குறது எல்லாமே இந்த ப்ரோக்ராம் கீழே வந்துடும். இது ஃபுல்லாகவே ஒரு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் சார்ந்த ஒரு ப்ரோக்ராம். ஸோ ஹீலிங் அண்ட் நர்ச்சரிங் யூனிட்ஸ் ஃபார் மானிட்டரிங் எய்ட் அண்ட் நர்சிங் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா. நெக்ஸ்ட் ஹனுமன் டிஜிட்டல் ஆப் ஒரு ரியல் டைம் ட்ராக்கிங் அண்ட் ரிப்போர்ட்டிங். ஸோ இப்போ ஒரு எங்கே என்ன அனிமல் இருக்கு இப்போ அங்கேருந்து இங்கே வருது அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து ஒரு ரியல் டைம் ட்ராக்கிங் அண்ட் ரிப்போர்ட்டிங்க்கு ஒரு ஆப், அது ஹனுமன் டிஜிட்டல் ஆப் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். நெக்ஸ்ட் ஜிபிஎஸ் எனேபிள்டு ஃப்ளீட் அப்படின்னு சொல்லக்கூடிய deployment of 100 advanced vehicles including 93 rapid response units and 7 wildlife ambulance for on-site veterinary care. ஸோ அனிமல்ஸ்க்கு ஏதோ நடந்துருச்சு, இல்லை ஒரு அனிமல்ஸை பிடிக்கிறோம், டக்குன்னு மயக்க ஊசி போடுறோம், அதை வந்து மெடிக்கல் கேர்ல நம்ம பார்க்கணும். ஸோ அப்போ அதுக்கான எய்ட் அண்ட் மெடிக்கல் கேர் அந்த நர்ச்சரிங் எல்லாமே பண்ணுறதுக்கான ஆம்புலன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ரேபிட் வெஹிக்கிள் டக்குன்னு வந்து ஒரு ஃபயர் காட்டி ஒரு எலஃபண்ட் வந்து குறுக்க வந்துருச்சு, பீப்புள்ஸ்க்கு அங்கே வந்து ஒரு ப்ராப்ளமாக இருக்குது, அதை டக்குன்னு வந்துட்டு இது பண்ணணும், அது சரி பண்ணணும். அப்போ வந்து அதுக்கு ஒரு வெஹிக்கிள்ஸ் ப்ரொவைட் பண்ணி அவங்க வந்து ரேபிட் ரெஸ்பான்ஸ் கொடுக்கறதுக்கு அது. ஸோ இந்த மாதிரி எல்லாமே பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் இது நார்மலாக ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறது தான். பட் இதுக்கு இந்த ப்ராஜெக்ட் ஒன்று லான்ச் பண்ணுறது மூலிமா இதை இன்னமும் நல்லா பண்ணுறது. ஓகேவா. நெக்ஸ்ட் ட்ரீட்மெண்ட் சென்டர்ஸ் அதை செட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வஜ்ரகாந்தி அப்படின்னு சொல்லிட்டு ஸ்னேக் ரெஸ்கியூக்குனே ஒரு ஃபோர்ஸ். ஓகேவா. அது வந்து பார்த்தீங்கன்னா அனிமல் அட்டாக்ஸு ஸ்னேக் ரெஸ்கியூ அதெல்லாம் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட் ஏதாச்சும் அனிமல்னால நம்மளுக்கு வந்து ப்ராப்ளம் வந்து ஏதாச்சும் ஃபேஸ் பண்ணி இல்லை ஒரு டெத்தோ என்னமோ இருந்துச்சுன்னா அவங்களுக்கு காம்பன்சேஷனாக 5 lakhs to 10 lakhs they are giving through this project அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா. சரி, நெக்ஸ்ட் Next, fourth one, Raisina Dialogue is India's annual conference focusing on என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரைசினா அப்படின்னு இந்த நேம் எதனால வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைசினா ஹில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய
இது ராஷ்டிரபதி பவன்லாம் இருக்குதுல்ல, அந்த ஏரியா பார்லிமெண்ட் இருக்குதுல்ல, ஸோ அந்த ஏரியாவை தான் அந்த ரைசினா ஹில்ஸ், ரைசினா வில்லேஜ், அது மேலே தான் இப்போ வந்து அது எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ அதனால அங்கே நடக்கக்கூடிய கான்ஃபரன்ஸ்க்கு பேர் ரைசினா. இட்ஸ் அ ப்ரீமியர் ஆனுவல் கான்ஃபரன்ஸ் வந்துட்டு எப்போதுமே எவ்ரி இயர் தே ஆர் ஹோல்டிங் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம் இந்தியா. அண்ட் ஆல்சோ வேற வேற ரவுண்ட்ஸ் வேற வேற கண்ட்ரீஸ்லேயும் நடக்கும். ஸோ இந்த ரைசினா டயலாக் அப்படிங்கிறது வந்து இட்ஸ் ஆனுவல் கான்ஃபரன்ஸ் ஃபோக்கஸிங் ஆன் எதை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஜியோ பொலிட்டிக்ஸ் அண்டு ஜியோ எக்கனாமிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? சரி, அப்போ இந்த ரைசினா ஹில்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பார்லிமெண்ட், ராஷ்டிரபதி பவன்லாம் ப்ரெசென்ட் ஆயிருக்கு அந்த ஏரியா. வில்லேஜ்னு இருந்ததை அந்த 1929 பார்த்தீங்கன்னா வந்து ஹெர்பர்ட் பெக்கர் அப்படின்னு சொல்லவர் தான் அந்த இடத்துல வந்து பிரிட்டிஷ் காலத்தில் அந்த பில்டிங்ஸ் எல்லாமே அவங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா? ஸோ அதனால தான் அது ரைசினா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கான்ஃபரன்ஸ்க்கு டைலாக், ரைசினா டைலாக் அப்படின்னு அந்த பிளேஸ்க்காக அந்த நேம் வச்சிருக்காங்க. ஸோ இட்ஸ் ஆனுவல் கான்ஃபரன்ஸ் ஃபோக்கஸிங் ஆன் ஜியோ பாலிட்டிக்ஸ் அண்ட் ஜியோ எக்கனாமிக்ஸ். அப்போ ஜியோ பாலிட்டிக்ஸ், ஜியோ எக்கனாமிக்ஸ்னா என்ன? ஜியோனா இப்போ நார்மலாக பாலிட்டிக்ஸ்னா இப்போ ரிசோர்ஸஸ் இருக்கு. ஸோ நம்ம கிட்ட வந்துட்டு நிறைய ரெனியூவபிள் ரிசோர்ஸஸ், ஆயில்ஸ், அது இதுன்னு சொல்லிட்டு இருக்கு. ஸோ அதை வந்து அதை நம்ம எப்படி கையாளுறோம் அப்படிங்கிறது வந்துட்டு அரசியல் ரீதியாக அதை எப்படி நம்ம இது பண்ணுறோம், ட்ரேட் பண்ணுறோம், எல்லாம் பண்ணுறோம். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஜியோ பாலிட்டிக்ஸில் வரும். அதே ஜியோ எக்கனாமிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஜியோ பாலிட்டிக்ஸை ஹேண்டில் பண்ணுறது தான். அதை நம்ம அப்படியே என்ன பண்ணுறோம், எக்ஸ்போர்ட் பண்ணுறோம், இம்போர்ட் பண்ணுறோம், எங்கே பார்த்தாலும் வந்துட்டு அங்கே வந்து இவ்வளோ விலைக்கு விற்கிறோம். ஸோ அந்த மாதிரி அதை ரீதியாக எல்லா கண்ட்ரீஸும் சேர்ந்து வந்து ஹேண்டில் பண்ணுறது இட்ஸ் எக்கனாமிக்ஸ். ஓகேவா? ஸோ அப்போ வந்து ஜியோ பாலிட்டிக்ஸ்னா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஹோல்டிங்ஸ், இந்த ஏர்த்தில் இருக்கிறது எல்லாமே அதில் வந்து என்கிட்ட இது இருக்குது, உங்ககிட்ட அது இருக்குது, வி ஆர் ஹோல்டிங் ரெனியூவபிள் ரிசோர்ஸஸ், இதில் எங்களுக்கு ரேர் எர்த் எலமெண்ட்ஸ் இவ்வளோ இருக்குது, இந்த மாதிரி இருந்து அதில் வந்து நம்மக்கிட்ட இருக்க ஹோல்டிங் இருக்கிறது வந்து ஜியோ பாலிட்டிக்ஸ். ஜியோ பாலிட்டிக்ஸை வச்சு வி ஆர் டூயிங் தி ட்ரேடு, இதெல்லாம் வந்துட்டு ஜியோ எக்கனாமிக்ஸில் வரும். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட். Raisina Dialogue is India's premier annual conference on geopolitics and geoeconomics held in New Delhi அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். Organized by the Observer Research Foundation with the Ministry of the External Affairs அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இதை எப்போ ஷெட்யூல் பண்ணியிருக்காங்கன்னா March 4th 7th வரைக்கும் 2026. பிரசிடென்ட் ஆஃப் தி ஃபின்லாண்டு தான் இதுக்கு சீஃப் கெஸ்டாக வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ அலெக்சாண்டர் ஸ்டப் அவர் வந்து பார்த்தீங்கன்னா சீஃப் கெஸ்டாக வந்திருக்காரு. அண்ட் ஆல்சோ வந்துட்டு நிறையா high delegations, officers, head of the state, senior leaders, business leaders, over 125 countries are participating in this அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். And next level meeting they are planned to do in வந்து பார்த்தீங்கன்னா டோக்கியோ அண்ட் ஆல்சோ மிடில் ஈஸ்டில் பண்ணுறதா இருக்காங்க. ஓகேவா? இந்த தீம் ஆஃப் திஸ் இது பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோக்ராமுக்கு அசர்ஷன், அகாமடேஷன், அட்வான்ஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இந்த மீட்டிங் எல்லாத்தையும் சார்ந்ததா, டிஜிட்டலைஸ், ஏஐ, ட்ரேடு, பைலேட்ரலா, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ஜியோ பாலிட்டிக்ஸ் அண்ட் ஜியோ எக்கனாமிக்ஸ் ரீதியாக எப்படி கிளைமேட்டு, இது எல்லாத்தையுமே க்ரூட் ஆயில் எல்லாமே ரிலேட்டடானது தான் இந்த இது. சரியா? ஸோ போன 2025 பார்த்தீங்கன்னா வந்துட்டு பிளானட் பீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தீமில் வந்து பண்ணாங்க. ஸோ இப்போ வந்து அசர்ஷன், அகாமடேஷன், அட்வான்ஸ்மெண்ட் அப்படின்னு சொல்கிற தீமில் இதை ஹோல்ட் பண்ணுறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் தமிழ்நாடு ஸ்டேட் அஃபேர்ஸ். கீழே என்னன்னு பார்த்தீங்கன்னா வாட் இஸ் த ப்ரோக்ராம் லான்ச்டு பை தமிழ்நாடு கவர்மெண்ட் டு சப்போர்ட் உமன் ஆண்டர்பிரனர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உமன் ஆண்டர்பிரனர்ஸ் இப்போ வந்து ஒருத்தவங்க ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி நான் இப்போ ரன் பண்ணுறேன் அப்படின்னா ஐ எம் ஆண்டர்பிரனர். புதுசாக நானே ஒரு பிஸ்னஸ் இன்வெஸ்ட் பண்ணி நான் என்னோட கேபிட்டல் போட்டு நான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஐ எம் ஆண்டர்பிரனர். ஒரு ஸ்டார்ட் அப் பண்ணி ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன், நான் வந்து ஒரு ஆண்டர்பிரனர். ஓகேவா? ஸோ அப்போ இவங்களுக்கு வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒரு ஹெல்ப் பண்ணுற வகையில் ஒரு ஹேக்கத்தான கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து எம்பவர் ஹெர் 1.0 அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகேவா? எம்பவர் ஹெர் 1.0. ஓகேவா? சரி, அது என்னன்னு சொல்லிட்டு பார்த்துலாமா? Empower Her 1.0 is a regional focused boot camp and hackathon launched in March 2026 by Startup Tamil Nadu and Tamil Nadu We Safe to support women entrepreneurs in தமிழ்நாடு, சப்போர்ட் உமன் ஆண்டர்பிரினர்ஸ் இன் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இது என்ன அப்படின்னா இது வந்து ஒரு பூட் கேம்ப் போட்டிருக்காங்க. ஸோ எப்போதுமே ஒரு ஹேக்கத்தான்னா ஒரு 24 to 48 hours, இது வந்து 15 hours இதை நடத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இது என்னன்னா ஒரு ஹேக்கத்தான்னா என்ன, அதை பற்றின ஒரு ஐடியா, அதை பற்றின ஒரு டிஸ்கஷன்ஸ்,
அதை வந்து என்டியூர் பண்ணி ஒரு ப்ரோக்ராமாக ரன் பண்ணுறது. ஸோ அதை தான் வந்துட்டு ஹேக்கத்தான்னு சொல்லுவோம். ஸோ ஒரு பூட் கேம்ப் அண்ட் ஹேக்கத்தான் ஃபார் தி 15 hours வந்துட்டு இன் March 2026 பை தி ஸ்டார்ட் அப் தமிழ்நாடு அண்ட் தமிழ்நாடு இந்த வி சேஃப் ஆண்டர்பிரனர் சேஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த உமன் ஆண்டர்பிரனர்ஸ்க்கு தமிழ்நாட்டில் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஓகேவா? அண்ட் எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்க உமன்ஸை ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க? 6,000 women across the state, moving them from the intent to execution தான் அவங்களுடைய மெயின் தீம். தென் பைலட் லான்ச் ஸ்பெசிஃபிக்லி இன்வைட்டட் உமன் ஃப்ரம் சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் அண்ட் செங்கல்பட்டு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? சரி, இந்த டிஸ்ட்ரிக்ட்ல எல்லாம் மெயினாக வந்து ஃபர்ஸ்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து எத்திராஜ் காலேஜ் ஃபார் உமன் எக்மோர், அதுதான் அங்கே வந்து ஸ்டார்ட் அப் தமிழ்நாடு சென்னை ஆஃபீஸ், இவங்க 2 பேரும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு பூட் கேம்ப் ஃபார் தி 15 hours வந்துட்டு நடத்திருக்காங்க. இட்ஸ் அ ஹேக்கத்தான் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துடலாம். நெக்ஸ்ட் அப்பாயின்மெண்ட்ஸில் ஹூ இஸ் தி சேர்மேன் அண்ட் மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் கெயில் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். கேஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லிமிடெட் அப்படின்னு சொல்லக்கூடியதான் வந்துட்டு கெயில். ஓகேவா? ஸோ கெயில் இஸ் அ மகாரத்னா கம்பெனி அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். சரியா? ஸோ அதுக்கு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா வந்து புதுசாக அப்பாயின்மெண்ட் ஆயிருக்கு சேர்மன் அண்ட் மேனேஜிங் டைரக்டர் அப்படின்னு தான் யாருன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ யார் இப்போ புதுசாக அப்பாயின்மெண்ட் ஆயிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு தீபக் குப்தா வந்து அப்பாயின்மெண்ட் ஆயிருக்காரு. ஆஃப்டர் டு தி சூப்பர் அனுவேஷன் ஆஃப் தி சந்தீப் குமார் குப்தா. சந்தீப் குமார் குப்தா தான் இப்போ இருந்திருக்காரு அப் டு February. ஸோ ஆஃப்டர் டு தட் வந்து February 28லேருந்து February 28, 2029 வரைக்கும் இவருடைய டைம் பீரியட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இப்போ நியூவாக வந்திருக்கவர் தீபக் குப்தா, அதுக்கு முன்னாடி இருந்தவர் சந்தீப் குமார் குப்தா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். கெயில் இஸ் அ மகாரத்னா கம்பெனி. ஓகேவா? அண்டர் பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கன் கீழே வர கம்பெனி. ஓகே, நெக்ஸ்ட் தீபக் குப்தா டுடே அசியூம்டு சார்ஜஸ் தி சேர்மன் அண்ட் மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் கெயில். இவர் பார்த்தீங்கன்னா 35 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அக்ராஸ் ப்ளஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அக்ராஸ் தி ஆயில் அண்ட் கேஸ் செக்டரில் இவர் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு ஒரு ஆளுன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் எக்கனாமிக்ஸ் நியூஸ் பார்த்துடலாம். ஸோ எக்கனாமிக் நியூஸில் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து 98.44% ஆஃப் rupees 2000 notes have been returned to RBI. ஸோ ஆர்பிஐயில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு May 19, 2023 வந்துட்டு இந்த மாதிரி வந்து 2000 நோட்ஸை வந்து நாங்கள் ரிட்டர்ன் வாங்கிக்கிறோம். நீங்கள் அதை எப்படி த்ரூ தி போஸ்ட்டாக கொடுத்தாலும் அதை வந்து பேங்க் டெபாசிட்டில் நாங்கள் அதை வந்து கரெக்டாக பண்ணிவிடுவோம். இல்லை வந்துட்டு பேங்க்குக்கே வந்து நேராக கொடுத்தாலும் எதாக இருந்தாலும் அந்த நோட்டை வந்து 2000 நோட்ஸை வந்து நாங்கள் வந்து ரிட்டர்ன் வாங்கிட்டு இருக்கோம். ஸோ அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 98.4% வந்துட்டு இப்போ கம்ப்ளீட் ஆயிருக்கு. அப்போ இப்போ சர்க்குலேஷனில் மொத்தமாக எவ்வளோ இருக்குன்னா 5551 crores வந்துட்டு மட்டும்தான் இப்போ வந்து டோட்டல் சர்க்குலேஷன் ஆஃப் 2000 rupees நோட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அது இல்லாமல் எல்லாத்தையுமே நாங்கள் வந்து அந்த சர்க்குலேஷன் இல்லாமல் எல்லாமே ரிட்டர்ன் டு தி ஆர்பிஐ வந்துடுச்சு. டோட்டலி 19 ஆஃபீஸஸ் ஆஃப் ஆர்பிஐ இருக்குது, அது எல்லாமே ரிட்டர்ன் வாங்கிட்டோம். 98.44% வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? ஸோ இதை வந்து ரிட்டர்ன் வாங்க சொல்லி அனௌன்ஸ் பண்ணதா May 19, 2023. ஸோ ஆஃப்டர் தட் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அக்டோபர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து அதுக்கான ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணி அவங்க பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேவா? இப்போ வந்து ₹3.56 lakh crore worth ஆஃப் 2000 notes in circulation and only 5551 crores worth in circulation on February 28, 2026 date அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் central government's fiscal deficit increases to rupees 9.81 lakh crore in 10 months from April to January 2025 to 26 financial year படி ஏப்ரல்லேருந்து ஜான்வரி பார்த்தீங்கன்னா வந்து ஃபிசிக்கல் டெபிசிட் அப்படின்னு சொல்லக்கூடிய நிதி பற்றாக்குறை வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு to 9.81 lakh crore அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? ஸோ ஃபிசிக்கல் டெபிசிட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நிதி பற்றாக்குறை வந்துட்டு இன்க்ரீஸ் ஆனிச்சுன்னா என்னென்ன ப்ராப்ளம் வரும்? நேஷ்னல் டெப்ட் வரும். அப்படின்னா வந்து கடன் சுமை அதிகமாகும், அதுக்கப்புறம் வந்து இன்ஃப்ளேஷன் அதிகமாகும். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வந்துட்டு வரும். ஓகேவா? ஸோ அப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபிஸ்கல் டெபிசிட் இப்போ வந்து 9.81 lakh crore வந்துட்டு 10 monthsல ஃப்ரம் ஜான்வரி டு ஏப்ரல் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு பை தி சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இந்த ரிப்போர்ட்டை ரிலீஸ் பண்ணது கேக சென்ட்ரல் ஆடிட்டர் ஜெனரல். ஓகேவா?
ஸோ ரெவன்யூ ஆஃப் சென்ட்ரல் கவர்மெண்ட் ருபீஸ் 27.08 lakh crore. இது வந்து நம்மளுக்கு ரெவன்யூ வந்தது. அப்புறம் எக்ஸ்பெண்டிச்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 36.9 lakh crore. டேக்ஸ் கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா 21 lakh crore. இது இல்லாமல் கவர்மெண்ட் ரெவென்யூ டெபிசிட் பார்த்தீங்கன்னா 1.96 lakh crore இருந்திருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து அப்போ இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த டெபிசிட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 9.81 lakh crore வந்துட்டு இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ கம்பேரிங் வித் தி 2024 to 25 ஃபினான்ஷியல் இயர் படி 2.6 lakh crore ஆஃப் ஃபிசிக்கல் டெபிசிட் இருந்துச்சு. ஸோ நவ் ஆன் ஜான்வரி பார்த்தீங்கன்னா வந்துட்டு 1.3 lakh crore வந்துட்டு கம்பேரிங் டு தி லாஸ்ட் இயராக இப்போ ஜான்வரி மந்தில் வந்துட்டு அதே போன ஜான்வரியிலேருந்து இந்த ஜான்வரி மந்த் கம்பேர் பண்ணுறப்ப 1.3 lakh crore ஆயிருக்கு. ஸோ இது மூலயமா வந்துட்டு கொஞ்சம் கம்மியாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். பட் ஆல்சோ நம்ம டார்கெட்டை விட இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஃபிசிக்கல் டெபிசிட் வந்துட்டு 1 year டார்கெட் இருக்கலாம். ஸோ அந்த டார்கெட் அமௌண்ட்டை விட பார்த்தீங்கன்னா வந்து 9.81 lakh crore வந்துட்டு இன்க்ரீஸில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இது வந்து ஒரு நியூஸ். ஓகே, நெக்ஸ்ட். Decline in the stock market due to geopolitical tensions in West Asia and rising crude oil prices. சரி, இப்போ வந்து ஜியோபொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ் இஸ் கோயிங் ஆன். ஸோ எதனால் இப்போ வந்து யூஎஸ் அண்ட் இஸ்ரேல் வந்து ஜாயிண்ட் அட்டாக் ஆன் ஈரான் நடந்துட்டு இருக்கு. ஈரானும் பதிலுக்கு அட்டாக் பண்ணுது. ஸோ இப்போ வந்து வெஸ்ட் ஏஷியாவில் ரொம்ப க்ரூஷியல் டைமாக இருக்குது. அந்த நேரத்தில் வந்து இப்போ க்ரூட் ஆயிலோட ப்ரைஸஸ் எல்லாமே அதிகமாகுது. இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல இப்போ வந்து நெக்ஸ்ட் அந்த நியூஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ கத்தார்லாம் இப்போ வந்து அந்த நேச்சுரல் கேஸஸ், லிக்யூஃபை நேச்சுரல் கேஸஸ் அவங்க எனர்ஜியை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதை அவங்க டெம்பரரியாக இப்போ நிப்பாட்டிட்டாங்க. ஸோ யூரோப்பியனில் பார்த்தீங்கன்னா வந்து பெரிய அளவில் வந்து க்ரைசிஸ் இதனால் வந்துச்சு. ஸோ இந்த மாதிரி ஓவராலாகவே வந்து ப்ராப்ளம் இருக்குது. ஸோ ஸ்டாக் மார்க்கெட்டில் ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்னால் இப்போ என்னெல்லாம் இந்த க்ரூட் ஆயிலோட ப்ரைஸ்லாம் அதிகமானதுனால என்னென்ன இதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து பியரோட சிம்பிள் தான் இருக்குது. ஸோ பியர் சிம்பிள் அப்படின்னா வந்து ஆல்வேஸ் ஃபாலிங் இன் தி ப்ரைஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? ஸோ அதனால தான் அந்த சிம்பிள். த சென்செக்ஸ் க்ளோஸ்ட் வித் எ லாஸ் ஆஃப் 1048 points எண்டிங் அட் 80,238.85 அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அண்ட் சென்சஸ் இஸ் பேஸ்டு ஒன்று வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ பிஎஸ்சி டிக்ரீஸ்டு பை ருபீஸ் 7.06 lakh crore அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அண்ட் பிஎஸ்சி சென்செக்ஸ் அண்ட் என்எஸ்சி அப்படின்னு சொல்லக்கூடிய நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் பிலாங்ஸ் டு நிஃப்டி. அந்த நிஃப்டி செட்டில்டு வித் எ ஹெவி ஃபால் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். வித் எ 24,865.70 with a loss of 312.75 points அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அது வந்து 313 points டோட்டலி. ஓகேவா? ஸோ 1.24% at the end of the trading. ஸோ இது மூலிமா என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ வந்து இந்த க்ரூட் ஆயில் அண்ட் ஆல்சோ அதோடைய ப்ரைஸஸ் எல்லாமே இதனால ஸ்டாக் மார்க்கெட்டை இப்போ வந்து சரிஞ்சிருக்கு. இப்போ அதான் பியர் இருக்கிறதுனால ஃபாலிங் இன் வந்து ஆல் ப்ரைஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அது மூலயமா பிஎஸ்சி டிக்ரீஸ்டு ருபீஸ் 7.0 lakh crore அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா கிரேட் ஃபால் அதை வந்து 313 points தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட். Qatar Energy has immediately suspended its liquefied natural gas production due to its escalating conflicts leading to a significant spike in the European gas prices. ஓகேவா? ஸோ இப்போ வந்து சடனாக வந்து இந்த லிக்யூஃபைட் நேச்சுரல் கேஸ் அப்படின்னு சொல்லவே அந்த எனர்ஜி ப்ரொடக்ஷனை வந்து கத்தார் வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதனால யூரோப்பியனோட அந்த கேஸ் ப்ரைஸஸ் எல்லாத்துலேயுமே பெரிய வந்து ஸ்பைக் அதிகமாகிடுச்சு. அண்ட் ஆல்சோ வந்து ரொம்ப ப்ராப்ளமேட்டிக்காக இருக்குது. எப்போ அவங்க திரும்ப ரெஸ்யூம் பண்ணுறாங்கிறத அவங்க சொல்லவே இல்லை. பட் அது அனௌன்ஸ்மெண்ட் ஆனதுக்கப்புறம் யூரோப்பியன் நேச்சுரல் கேஸை வந்து சர்ச்டு பை அப் டு 42.6% இன் சிங்கிள் டேல அந்த ப்ரைஸ் எல்லாமே வந்து 42.6% எல்லாமே இன்க்ரீஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட். கோல் ப்ரொடக்ஷன் ஃபார் February 2026 இன் இந்தியா ரீச்டு 20.4 million tons. கோல் ப்ரொடக்ஷன் வந்துட்டு இந்தியா வந்து இப்போ நிலக்கரி சுரங்கம் அதுலேருந்து நிலக்கரி வந்துட்டு எடுக்கிற அந்த இது வந்து டன்ஸ் வந்து அதிகப்படுத்தியிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். 20.4 million tons. டோட்டல் ப்ரொடக்ஷன் ஃப்ரம் April 2025 to February 2026 by 11.58% to 187.7 million tons. ஓகேவா? ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆயிருக்கு.
Coal supply for the same period increased to 184.4 million tons, a 6.78% growth compared to the previous fiscal year. Compare பண்றப்ப 6.78% வந்து growth ஆயிருக்கு. சப்ளை செயின் அதிகமாக இருக்குது. சேம் பீரியட்லேயே 184.4 மில்லியன் டன்ஸ் வந்து நம்ம வந்து சப்ளை பண்ணியிருக்கோம். டன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா வந்துட்டு 187.87 மில்லியன் டன்ஸ் வந்துட்டு 11.58 வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டன்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம் இன் ப்ரொடக்ஷனில் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்தியாவில் வந்து ஃபாரின்லேருந்து டைரெக்டாக அந்த பிஸ்னஸ்லேயோ எல்லாத்துலேயுமே இன்வெஸ்ட் பண்ணது அந்த ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து இன்க்ரீஸ்டு பை 18% டியூரிங் தி first 3 quarters of the 2025 to 26 fiscal year. ஸோ இந்த ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ல பார்த்தீங்கன்னா வந்து டோட்டலாக எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னா $4.787 பில்லியன் வந்திருக்கு. அப்போ இந்தியா மதிப்பில் 39,732 crores. இல்லை சிங்கப்பூர் தான் நம்மளுக்கு டாப் இன்வெஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ போன இயரும் அவங்க தான். இப்பயும் பார்த்தீங்கன்னா $1.765 பில்லியன் ஃபாலோட் பை தி USA அண்ட் மொரிஷியஸ். அதே லிஸ்ட் தான். Computer software and hardware sector received the highest investment of rupees டாலர்ல பார்த்தீங்கன்னா 1.070 பில்லியன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இதில் வந்து கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் அண்ட் ஆல்சோ ஹார்ட்வேர் செக்டர், ஸோ அதில் தான் ஹையஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஸ்டேட் லெவலில் பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா லீட்ஸ் அமாங் இன் தி அட்ராக்டிங் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட். ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்டை அட்ராக்ட் பண்ணுறதுல இங்கே வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஃபாரின்லேருந்து இங்கே வந்து இன்வெஸ்ட் பண்ண வைக்கிறதுல ஃபஸ்ட்டு ஸ்டேட்டாக யார் இருக்கா அப்படின்னா மகாராஷ்டிரா இருக்காங்க. நெக்ஸ்ட் டு தட் பார்த்தீங்கன்னா வந்து கர்நாடகா, குஜராத், தமிழ்நாடு அண்ட் ஹரியானா அந்த லிஸ்ட்டில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். மகாராஷ்டிராவில் $1.538 பில்லியன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து அட்ராக்ட் பண்ணுறாங்க. அங்கே இவ்வளோ அமௌண்ட் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க இந்த மகாராஷ்டிரா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் 12th one பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு recorded highest per capita income growth rose from 0.7 to 11.19% rapidly. Per capita income increased to rupees 3,61,619 அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ தமிழ்நாடு தான் பெர் கேபிட்டா இன்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தனி நபர் வருமானம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு குறிப்பிட்ட பகுதியில் ஒரு ஸ்டேட்டில் நாட்டில் ஒரு தனி நபர் வருமானம். அப்போ வந்து ஏர்னிங்ஸ் ஃப்ரம் தி ஹவுஸ் ஹோல்டு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம். ஸோ அதை பொறுத்து தான் இந்த பெர் கேபிட்டா இன்கம். இதை எப்படி நம்ம இது பண்ணுவோம்? ஜிடிபி இஸ் டிவைடட் பை தி டோட்டல் பாப்புலேஷன். அப்போ வந்து நம்மளுக்கு பெர் கேபிட்டா இன்கம் கிடைக்கும். ஸோ அந்த பெர் கேபிட்டா இன்கம் நல்லா இருந்தால் அங்கே இருக்கக்கூடிய அந்த மக்களுடைய வாழ்வாதாரம் அண்ட் குவாலிட்டி ஆஃப் லிவிங் எல்லாமே வந்துட்டு நல்லா இருக்கும். ஸோ அப்படி இருக்கிறப்ப அந்த பெர் கேபிட்டா இன்கம் வந்துட்டு நம்ம தமிழ்நாடுல வந்து ஹையஸ்ட் பெர் கேபிட்டா இன்கம்மாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அப்போ வந்து ஒரு எக்கனாமிக் இன்ஜினாவே ஃபார் தி இந்தியா நம்ம தமிழ்நாடு இப்போதைக்கு இருக்குது. ஒரு பெர் கேபிட்டா இன்கம்ல ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இன்க்ரீசஸ் டு தி rupees 3,61,619 அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? சரி, இதோட எக்கனாமிக்ஸ் நியூஸ் முடிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட் பார்க்கலாம். நம்ம இம்பார்ட்டன்ட் டேஸ் பார்த்துடலாம். இம்பார்ட்டன்ட் டேஸில் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நேஷ்னல் சேஃப்டி டே பார்த்தீங்கன்னா March 4th. ஸோ அந்த நேஷ்னல் சேஃப்டி டே செக்யூரிட்டி டே எதுக்குன்னா அது வந்து ஹானர் பண்ணுறாங்க. எதுனா ஆர்ம்டு ஃபோர்ஸஸில் இருக்கக்கூடிய எல்லா அந்த சிஆர்பிஎஃப், பிஎஸ்எஃப் எல்லாத்தையுமே சேர்த்து அவங்கள ஹானர் பண்ணக்கூடிய ஒரு டேயாக தான் அந்த நேஷ்னல் செக்யூரிட்டி டே March 4th நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். சேஃப்டி டே வந்துட்டு பார்த்தீங்கன்னா டு ப்ரொமோட் சேஃப்டி அவேர்னஸ் இன் ஒர்க் பிளேஸ் அண்ட் டெய்லி லைஃப்லையும் சரி நம்மளோட ரொட்டீன்லையும் அண்ட் ஒர்க் பிளேஸ் நம்ம ஒரு இடத்துல போனால் அதை வந்து சேஃப்டி இருக்கணும் அதோட அவேர்னஸாக கொடுக்குறாங்க. அண்ட் ஆல்சோ இப்போ டெய்லி லைஃப்னு சொல்கிறப்ப ஆக்சிடென்ட்ஸ்லாம் வருது. ஸோ அதை எப்படி வந்து ப்ரிவெண்ட் பண்ணலாம், எப்படி வந்து இருக்கலாம், அதை பற்றின ஒரு அவேர்னஸாக நம்ம சேஃப்டியாக இருக்கணும். அந்த சேஃப்டி ரூல்ஸ் நம்மளுக்கு கொடுக்கக்கூடியது ஆக்சிடென்ட்டை ப்ரிவெண்ட் பண்ணுறது எல்லாத்தையும் நம்ம வந்துட்டு கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். அண்ட் ஹெல்த்தும் ப்ரொடெக்ஷனும் எல்லாமே டெய்லி லைஃப்பில் கரெக்டாக இருக்கணும். அது அவேர்னஸ் கொடுக்கக்கூடிய ஒரு டேயாக தான் நேஷ்னல் சேஃப்டி டே அப்படின்னு சொல்லிட்டு அந்த டே நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட் வந்து நேஷ்னல் கிராமர் டே அப்படின்னு சொல்லக்கூடியதும் இன்னைக்கு தான். ஸோ நேஷ்னல் கிராமர் டேனா நம்ம வந்து ஃப்ளூயன்சி இன் லாங்குவேஜ் இங்கிலீஷு அதுக்கு வந்து கிராமர் எந்த விதத்தில் எல்லா விதத்துலையும் ஹெல்ப் பண்ணுது. ஸோ அந்த விதத்தில் வந்து கிராமர் டேயும் March 4. நெக்ஸ்ட் வந்து நேஷ்னல் செக்யூரிட்டி டே.
செக்யூரிட்டி டே வந்து ராஷ்ட்ரிய சுரக்ஷா திவாஸ் அப்படின்னு சொல்லுவோம். நான் சொன்ன மாதிரி எல்லா விதமான ஆர்ம்டு ஃபோர்ஸஸ்ல இருக்கக்கூடிய எல்லாரையும் ஹானர் பண்ணக்கூடிய ஒரு டேயா ராஷ்ட்ரிய சுரக்ஷா டே, நேஷனல் செக்யூரிட்டி டே அப்படின்னு சொல்லக்கூடியது March 4th அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? ஸோ இன்னைக்கான எக்கனாமிக் நியூஸ், இம்பார்ட்டன்ட் டேஸ் அண்ட் ஆல்சோ எல்லா கரண்ட் அஃபேர்ஸுமே பார்த்தாச்சு. ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் த வீடியோ. தேங்க்யூ.